வணக்கம் நண்பர்களே, பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நண்பன் ராம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையோட திசையையே மாற்ற போகிற ஒரு தன்மான போர். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். 4 பேர் இருக்கிற இடத்துல உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல், உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்காம, இவனெல்லாம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு உங்களை கேவலமாக பார்த்து சிரித்தாங்களே, அன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வலி வந்துச்சு. அதை நீங்கள் மறந்துருப்பீங்களா? நிச்சயமாக மறந்துருக்க மாட்டீங்க நண்பா. அந்த அவமானம், அந்த ஏளன சிரிப்பு, உங்களை ராத்திரி முழுக்க தூங்க விடாமல் செஞ்ச அந்த கண்ணீர், அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவு கட்ட போகிறோம். உங்களை மதிக்காத அந்த கூட்டம், உங்களை அசிங்கப்படுத்திய அந்த மனிதர்கள் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடு நண்பா, நான் அன்னைக்கு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு உங்கள் முன்னாடி மண்டியிடணுமா? அவங்க மனசுக்குள்ளே குற்ற உணர்ச்சிங்கிற நெருப்பு எரியணுமா? அதுக்கு நீங்கள் அவங்க கூட சண்டை போட வேண்டாம், கத்த வேண்டாம். ஆச்சாரிய சாணக்கியரின் மிக 4 உன்னதமான ஆபத்தான 4 ராஜதந்திரங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வித்தியை நீங்கள் கற்றுக்கிட்டா, உங்களை உதாசீனப்படுத்திய அதே கூட்டம் உங்கள் நிழலை தொடுவதற்கு கூட தவம் இருக்கும். மாற்றத்திற்கான அழைப்பு. இந்த வீடியோ ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்காதீங்க. இது உங்கள் மரியாதைக்கான இறுதி யுத்தம். ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற அந்த மாஸ்டர் கீயை நீங்கள் இழந்துடுவீங்க. இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இருந்து வளைஞ்சி கொடுத்து வாழ்ந்த உங்கள் பழைய அத்தியாயம் முடியுது. ஒரு புதிய சிங்கம் உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே இருந்து முழங்க போகுது. வீடியோ நோக்கம் பார்த்திங்கன்னா, வீடியோ எண்டில் வழக்கம் போல் ஒரு 90 நாள் பவர்ஃபுல் சேலஞ்ச் காத்துட்டு இருக்குது. அதை ஏற்றுக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தால், அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உங்களை அசிங்கப்படுத்தியவங்க முன்னாடி நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக கம்பீரமாக வந்து நிற்பீங்க. அவங்க மண்டியிடம் ஆட்டம் ஆரம்பமாக போகுது. தயாராக இருக்கீங்களா? வாங்க, சாணக்கியரின் அந்த ரகசிய மாஸ்டர் பிளானுக்குள்ளே போகலாம். பகுதி 1. ஏன் உங்களை மலிவாக எடை போடுகிறார்கள்? வணக்கம் நண்பா. முதல் பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை இரும்பு மாதிரி ஆக்கிக்கோங்க. ஏன்னா உண்மைகள் எப்போதும் சுடத்தான் செய்யும். நாம் பல நேரங்களில் புலம்புவோம், நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, அப்புறம் ஏன் ஆஃபீஸில் எல்லோரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க ஏன் என்னை ஒரு ஓரமாக தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு. நண்பா, சாணக்கியர் ஒரு கசப்பான சைக்காலஜி சொல்கிறாரு. உங்கள் மதிப்பு உங்கள் குணத்தில் இல்லை, நீங்கள் உன்னை எப்படி நடத்துகிறாய் என்பதில் தான் இருக்கிறது. அவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்களுடைய திமிரு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை அவங்கக்கிட்ட ரொம்ப சீப்பாக காமிச்சிக்கிட்டது தான். அளவுக்கு அதிகமான தாராளம். ரோட்டோரத்தில் இருக்கிற தண்ணி பந்தில் யார் வேணுமானாலும் வந்து தண்ணி குடிக்கலாம், யாரும் நன்றி சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு பிராண்டட் வாட்டர் பாட்டிலுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எல்லோரோட கஷ்டத்துக்கும் ஓடி போய் நிற்கிற அந்த ஃப்ரீ வாட்டர் மாதிரி மாறிட்டீங்க. எப்போதும் எல்லோரோட கூப்பிட்ட குரலுக்கும் ஓடாதீங்க. அவன் சும்மா தான் இருக்கான், கூப்பிட்ட உடனே வந்துடுவான் அப்படிங்கிற எண்ணத்தை எவனுக்கும் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய நேரத்தை ஒரு விலை உயர்ந்த பொருளாக மாற்றுங்க. சரி, போனால் போகுது முகமுடி. யாராவது உங்களை தப்பாக பேசினா, நக்கல் அடித்தா, சரி சொந்தக்காரங்க தானே, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு பல்லை காட்டிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க காலில் மிதியடி மாற்றுறாங்க. விஷமில்லாத பாம்பு கூட தன்னை யாரும் மிதிச்சிட்டா கூடாதுன்றதுக்காக சும்மாவே சீரும். நீங்கள் சீருவதையே மறந்துட்டீங்க நண்பா. உங்களை காயப்படுத்தினேன், நீங்கள் வலிக்காத மாதிரி நடிக்கிறீங்க. அது அவங்களுக்கு இன்னும் வசதியாக போயிடுது.
இன்னைக்கு இருந்து தேவையில்லாத இடங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. நீங்கள் எப்போது ஒரு விஷயத்துக்கு முடியாதுன்னு கராராக சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மற்றவங்க மனசில் பயமும் மரியாதையும் ஒன்றா முளைக்க ஆரம்பிக்கும். பகுதி 2. மண்டியிட வைக்கும் முதல் அஸ்திர போர். சரி, காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா இப்போ அவங்களை எப்படி மண்டியிட வைக்கிறது? சாணக்கியரின் முதல் அஸ்திரம் உயர்தர மௌனம். நாம் எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டா உடனே அவன் கிட்ட போய் சண்டைக்கு நிற்போம், கெட்ட வார்த்தையால் திட்டுவோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போடுறப்போ அவனோட தரத்துக்கு நீங்கள் இறங்கி போய்ட்றீங்க. அவனுக்கு ரியாக்ஷன் தராதிங்க. உங்களை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான்னா அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் முகத்தில் இருக்கிற கோபத்தை இல்லை அழுகியோ பார்த்து அவன் சந்தோஷப்படணும். நீங்கள் கோபப்பட்டால் அவன் ஜெயிச்சிட்டான். இனிமே உங்கள் எதிரி உங்களை வம்புக்கு இழுத்தா அவமானப்படுத்தினா உங்கள் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது. ஒரு பாறை மாதிரி இருங்க. அவன் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட கண்ணை நேராக பார்த்து ஒரு சின்ன நக்கல் சிரிப்பு சிரிச்சிட்டு அவங்க அங்கிருந்து நகர்ந்து போயிட்டே இருங்க. அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னடா இது, இவனை எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறோம், இவன் நம்மளை ஒரு தூசியை கூட மதிக்கலையே அப்படின்னு அவனோட சொந்த ஈகோவை அவனை உள்ளுக்குள் அரிச்சு தின்னும். கண்ணுக்கு தெரியாத மனிதன். ஒரு கூட்டத்தில் உங்களை மதிக்காதவன் நிற்கிறானா அவன் அங்கே இருக்கிறதையே கவனிக்காதீங்க. அவன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா கூட உங்கள் பார்வை அவன் பின்னாடி இருக்கிற சோத்து மேலே இருக்கணும் தவிர அவன் முகத்து மேலே இருக்கக்கூடாது. அவனை ஒரு உயிரற்ற பொருளாக நடந்துக்குங்க. உலகத்திலேயே கொடுமையான தண்டனை ஒருத்தனை உதாசீனப்படுத்துறது தான். உங்கள் மௌனம் அவங்க காதில் மரண இடி மாதிரி முழங்கணும். பகுதி 3. ரகசிய விஸ்வரூபம். இருண்ட அறையின் சாம்ராஜ்யம். மௌனமாக மட்டும் இருந்தால் பத்தாது நண்பா, அது கோழைத்தனம்னு நினச்சிடுவாங்க. அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கர ரகசிய உழைப்பு இருக்கணும். அதுக்கு பேர் தான் அண்டர்கிரவுண்ட் மிஷின். சாணக்கியர் சொல்கிறார், உன் வால் உரையை விட்டு வெளியே வரும் வரை நீ அதை பூர்த்திட்டுகிற சத்தம் கூட எதிர்க்கை கேட்கக்கூடாது. சத்தமில்லாத உழைப்பு. நம்ம ஆளுங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு, ஒரு சின்ன ஐடியா வந்தால் போதும் சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறது, சொந்தக்காரங்கிட்ட சவால் விடுறது, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு வாயால் வடை சுடுறது. இதனால் உங்கள் எனர்ஜியும் காலி, மற்றவங்களோட கண் திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் வளர்ச்சியை தடுக்குது. இனிமேல் உங்கள் பிளான் உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. அவங்க முன்னாடி ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி போல் நடிங்க. என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதோ சின்ன வேலை பார்க்கிறேன் அப்படின்னு மழுப்பிட்டு போங்க. அவங்க உங்களை பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். எதிரி உங்களை பலவீனம்னு நினைக்கும் போது தான் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க. அதிர்ச்சி வைத்தியம். அவங்க வீட்டில் அரட்டை அடிச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் உங்கள் சாம்ராஜ்யத்தையே செதுக்கணும். உங்கள் திறமையை வளர்த்துக்கணும், உங்கள் பிஸ்னஸை பெருக்கணும், உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தணும். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் அடைஞ்ச அந்த அசூர வளர்ச்சி அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பேரதிர்ச்சியாக வந்து நிற்கணும். நீங்கள் வாங்கின புது காரோ இல்லை நீங்கள் அடைஞ்ச பெரிய பதவியோ அவங்க காதுக்கு போகும்போது அவங்க மண்டை வெடிக்கணும். எப்படிடா இவன் இதை பண்ணான், இவன் சும்மா தானே இருந்தான் அப்படின்னு அவங்க தூக்கத்தையே நீங்கள் ரகசியமாக திருடணும். பகுதி 4. மண்டியிடும் தருணம். கர்மாவின் கணக்கு சும்மா விடாது. இப்போ இறுதி யுத்தம். நீங்கள் ரகசியமாக ஜெயிச்சு ஒரு இமயமலை உயரத்தில் வந்து நின்றுட்டீங்க. இப்போது உங்களை மதிக்காத அந்த பழைய கூட்டம் என்ன பண்ணும் தெரியுமா? மெதுவாக உங்கள் கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு வரும். மாப்பிள்ளை, எனக்கு அன்னைக்கே தெரியும்டா நீ பெரிய ஆளாக வருவேன்னு.
அப்படி பல்லை காட்டிக்கிட்டு ஏதோ ஒரு உதவி கேட்டு உங்கள் முன்னாடி வந்து மண்டிட்டு நிற்பாங்க. அப்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்லவன் எட்டி பார்ப்பான். சரி, போனால் போகுது, சொந்தக்காரங்க தானே, பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உதவி செய்யவும் தோணும். அங்கே தான் சாணக்கியர் உங்களை சாட்டையை பிடிச்சு எச்சரிக்கிறார். பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷயத்தை தான் கற்கும். தகுதியற்றவனை செய்யும் உதவி உனக்கே வினைப்பயனாய் முடியும். கர்மாவின் தண்டனை. அன்னைக்கு உங்களை ஏளனம் செஞ்சு உங்கள் மனசை காயப்படுத்தினாங்க இல்லையா, அந்த பாவத்துக்காக இயற்கை இன்னைக்கு அவங்கள கஷ்டத்தில் தள்ளி ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது. நீங்கள் நடுவில் போய் அவங்கள காப்பாற்றுற நின்னா அந்த கர்மாவோட தண்டனை நீங்கள் சுமக்க வேண்டி வரும். அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த உதவி அமைதியாக கடந்து போவது தான். அவங்களுக்கு பணத்தையோ உதவியோ கொடுத்தா உங்கள் தரத்தை குறைக்காதீங்க. நீங்கள் உதவி செஞ்சால் அவங்க திருந்த மாட்டாங்க. வெளியே போய் காசு வந்த உடனே இவனுக்கு எவ்வளவு திமிர் பார்த்தையா, நமக்கு பிச்சை போடுறான் அப்படின்னு மறுபடியும் உங்களை தப்பாக பேசுவாங்க. ராஜ நடை. அவங்களை உங்கள் வாழ்க்கையோட வாசப்படியோடு நிறுத்திக்கோங்க. உங்கள் வெற்றியை அவங்க ஓரக்கண்ணால் பார்த்து உள்ளுக்குள்ளேயே உருகணும். அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்களே இரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுதான் உண்மையான பழிவாங்குதல். அவங்க முன்னாடி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கம்பீரமாகவும் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்து காட்டுறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஆகச்சிறந்த மரண அடி. முடிவுரை. நண்பா, இந்த வீடியோ வெறும் பேச்சல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மகா சாசனம். இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்கு 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பமாகுது. என்னிலிருந்து உங்கள் மதிக்காதவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறத நிறுத்துக்கணும். உங்கள் பிளான்களை ரகசியமாக வைங்க. உங்கள் வெற்றிக்காக இருட்டில் உழைக்க ஆரம்பிச்சிங்க. அடுத்த 3 மாதத்தில் உங்கள் மௌனமும் உங்கள் உழைப்பும் உங்களை மதிக்காத அந்த கோட்டத்தை உங்கள் காலடியில் கொண்டு வந்து நிற்கும். நீங்கள் சாணக்கியரின் வாரிசு. சிங்கத்தோட நடை போடுங்க. நாட்டின் நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் சாம்ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்கள் ரத்தத்தை கொதிக்க வச்சுருந்தா, உங்கள் தன்மானத்தை தட்டி எழுப்பியிருந்தா, நம்மளில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுடன் இணைந்து இருங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி ராஜாவாக கம்பீரமாக நிற்போம். நன்றி நண்பர்களே. பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் ராம்.